ஹலோ எவ்ரிவன். கேரளாவோட ரொம்ப 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 ஸ்பெஷலான அடப்பிரதமன் தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அடப்பிரதமன் ரெடிமேடாகவே கிடைக்கும். நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை கரைச்சி இலையில ஊற்றி அதை இலையை சுருட்டி ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் ரெடிமேடாகவே வந்துருச்சு. ஒரு 65 ருபீஸ் ஒரு 70 ருபீஸ் அவ்வளோதான். ஸோ நான் ஒரு 200 கிராம்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப கொதிக்க வேணாம். இந்த மாதிரி பபுள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த தண்ணியை ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. மெயினானது அடப்பிரதமனுக்கு தேங்காய் தான். ஒரு ஃபுல் தேங்காவை கட் பண்ணி மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ மில்க் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மில்க், செகண்ட் மில்க் கூட ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா ஓகே. இல்லைனா தேர்ட் மில்க்கும் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மில்க் ஒன்றாவும் ஃபர்ஸ்ட் மில்க் தனியாகவும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் நல்லா திக்காக இருக்கும், அதை தனியாக வச்சுருங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடப்பிரதமன் ஊறிடுச்சு. இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் அடப்பிரதமனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பிகாஸ் நமக்கு அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடப்பிரதமன் போட்டு கட்டி ஆகிடக்கூடாது. ஸோ பார்த்து எக்ஸ்ட்ரா மில்க் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ அந்த அடப்பிரதமன் ஊறின தண்ணியை, பிகாஸ் அது அரிசி தானே, ஸ்டார்ச்சில் ஊறின தண்ணியே கட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்தில் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன், பட் ஆக்சுவலாக வெல்லம் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஒயிட் கலரில் அடப்பிரதமன் இருக்கோம் பார்த்தது கிடையாது. ஸோ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும் எனக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதோட கலரை. இதை மிக்ஸ் பண்ணதும் ஒரு சூப்பர் கலர் ஒன்று வரும். அவ்வளோதான். இந்த கலர்லேயே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் அடப்பிரதமனுக்கு என்ன மாதிரி தாளிப்பு போடுவாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு இந்த ஏலக்காய் அண்ட் கிராம்பு நான் நிறைய ஸ்வீட்ஸில் யூஸ் பண்ணுவேன். அது திகட்டாமல் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா வரும். ஸோ மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் கீ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், உருக்காத கீன்றதுனால 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் கீக்கு ஈக்குவலாக வரும். இதில் அந்த மிக்ஸ்டு நட்ஸை போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஒரு டிஷ் ஹெல்த்தியான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஸ்வீட் இருக்குது, கீ இருக்குது. கீ கூட பரவாயில்ல, பட் நிறைய ஸ்வீட், கார்போஹைட்ரேட் எல்லாமே. பட் எனக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா
ஒயிட் சுகருக்கு ப்ரௌன் சுகர் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதுவுமே எல்லாமே எனக்கு ஈக்குவல் மாரி தான். ஸோ, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னா, அது இதா இருந்தா பெட்டர் தான். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரிச்சா இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்கும்போது. இது டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா வந்திருந்துச்சு. சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு ஆப்பம் வச்சு சாப்பிட்டுமே நான் பார்த்துருக்கேன் நெறைய பேரு. பட் யூசுவலா பனானா அண்ட் பப்பட் வச்சு தான் சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.